இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைப்பாங்கங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கிடைக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து அரிஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வந்து பொடிச்சு பொடிச்சா கட் பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஊர் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். பட் இங்கே இருக்க சின்ன வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து நான் மார்க்கெட் ப்ளேஸில் பார்த்து வாங்கினேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்மர் டைமில் மார்க்கெட் ப்ளேஸில் கிடைக்கும். ஃபேஸ்புக் மார்க்கெட் ப்ளேஸில் அதில் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை வாங்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி உணக்கிறதுக்கு உள்ளே போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்குற ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேங்க. சைடில் மட்டனையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தனியா கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பொடி கருவேப்பிலையும் 2 பல் பூண்டும் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. கூடவே காரத்துக்கு ஏற்றாற்போல் நம்ம வந்து வரமிளகா சேர்த்துக்குவோம். ஏன்னா வரமிளகா தான் டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகா போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி முடித்த உடனே கூடவே பார்த்திங்கன்னா ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா பச்சை வாசனை போகணும் சின்ன வெங்காயம். இது கூடவே ஒரு பட்டை துண்டு 4 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பிரியாணி இலையை கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கூடவே ஒரு கைப்பொடி அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பொடி அளவு பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் ஆல்ரெடி வேக வச்சுருக்க மட்டன் இருக்கும். அது கூடவே நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு மட்டன் வேகிற அளவுக்கு எடுத்துக்கிட்டோம்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி. அவ்வளோதான். சுட சுட சாப்பாட்டில் நல்லா மட்டனை உள்ளே வச்சு அப்படியே மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.